அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். இன்றைய நம்ம அமர்வில் வந்து ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய 50 படிப்பினைகளை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் ஜிப்ரீல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க நபிகளார்கிட்ட, மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, எஹ்சான் என்றால் என்ன என்பது. ஸோ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸை நம்ம பார்ப்போம். முதலாவது, மார்க்க கல்வி படிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்கிறாங்க, டீச் பண்ணக்கூடியவங்களே இருக்கிறாங்க. இப்போ மார்க்க கல்வியை நம்ம தேட வேண்டும் என்பதில் இது ஒரு படிப்பினை. இரண்டாவது படிப்பினையாக இஸ்லாத்துடைய ஒவ்வொரு தூணையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது தொழுகை பற்றி சொல்லுது. அப்போ தொழுகை எவ்வளோ முக்கியத்துவம் என்று தெரியும். அடுத்தது நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை இந்த இஸ்லாத்துடைய தூண்களுடைய முக்கியத்துவத்தை காட்டக்கூடியதாக இந்த சூறா இருக்குது. அடுத்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 தூண்கள், ஈமானுடைய 6 தூண்களுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அல்லாஹுவை நம்புவது, அல்லாஹ்வுடைய ரசூல்களை நம்புவது, அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, கதிர் விதியை நம்புவது, இப்படி எல்லாத்துடைய மலக்குமார்களை நம்புவது, இது ஒவ்வொன்றும் ஒரு படிப்பினையாக நமக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் புத்தகங்களே எழுதியிருக்கிறாங்க, பெரிய பெரிய புத்தகங்கள் 8 வால்யூம்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு முக்கிய பெனிஃபிட்ஸாக இதில் நம்ம டிரைவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸான் என்பதை சொல்லக்கூடியதான் இந்த சூறாக்கு. எக்ஸான்ல 2 லெவல் இருக்கு. முதலாவது லெவல் வந்து அல்லாஹ்வை நம்ம பார்க்குற மாரி வணங்குறது. இரண்டாவது லெவல் வந்து அல்லாஹ் நம்மை பார்க்குவது போல் வணங்குது. இதுக்கு விளக்கமாக ஷேக் உசைமீன் ரஹிமத்துல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வை நாம பார்ப்பது போல் விளங்குவது என்றால் முஹப்பத்தோடு வணங்குவது. அல்லாஹ் நம்மளை பார்க்கும்படி, அல்லாஹ் நம்மளை பார்க்கறான் அப்படின்ற ஒரு முராகாபா சிந்தனையோடு வணங்குறது என்னன்னா, ஒரு பயத்தோடு வணங்குவதுன்னு சொல்லி ரெண்டுத்தையும் பிரித்து காட்டுறாங்க அதனுடைய விளக்கங்களை. நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் குழப்பம் அதனுடைய விளக்கம். இதுதான் ஷேக் உசைமீன் ரஹிமத்துல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த ஒரு முக்கிய 11வது படிப்பணியாக என்ன அப்படி இருக்கு அப்படின்னா, மறுமை நாளின் வந்து அடையாளங்களை பற்றி சொல்கிறது இந்த சூறா, இல்லைங்களா? இப்போ மறுமை நாளுடைய பயத்தை நமக்கு ஊட்டுகிறது இந்த சூறா. அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினையாக கேள்வி பதில் நோஷன்ல இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கு. கேள்வி பதில் ரீதியாக மார்க்க கல்வி கற்றுக் கொடுப்பது ரொம்ப பலனுள்ள ஒரு அடிப்படையா இருக்கு மார்க்க கல்வியை சொல்லுவதில். முக்கியமா நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, அதுல புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. 100 அக்கீதா கேள்விகள், 50 அக்கீதா கேள்விகள் என்று. அடுத்து இக்லாஸை சொல்லிக் கொடுக்குது. அமல்லையும் சரி, கொள்கை விஷயத்திலும் சரி, இக்லாஸாம நாம் அதை வந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்குது. தௌஹீதை கொண்டு இந்த கேள்வி பதில் ஆரம்பிக்குது இல்லைங்களா, ஷஹாதாவை சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இஸ்லாத்துடைய தூணாக. அப்போ தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடியதாக இந்த சூறா இருக்குது. அடுத்து ஜக்கா எவ்வளோ முக்கியம், மற்ற எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ வேதங்களை நம்பும்போது நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது? அல்லாஹ் வந்து நம்ம மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கேரிங், அல்லாஹ் நம்ம மீது காட்டிய கருணை நமக்கு தெரிகிறது. மலக்குமார்களை அப்பாயிண்ட் பண்ணுறது மூலிமா அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறான், அன்பாக நடந்து கொள்கிறான் என்பது நமக்கு தெரிகிறது. ரசூல்மார்களை அனுப்புவதன் மூலம் நமக்கு நேர்வழி காட்டுவதற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு கேரிங்கான அப்ரோச் கொடுக்குறான் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. அது விதியோடைய நன்மை தீமை இரண்டையும் நம்ம என்ன செய்யணும், ஈமான் கொள்ள வேண்டும். நன்மையை அல்லாஹ் நாடுவான், அதை விரும்பவும் செய்வான். ஆனால் தீமையை அல்லாஹ் நாடுவான், ஆனால் அதை விரும்ப மாட்டான் என்பதை நம்ம இதிலிருந்து புரிஞ்சு கொள்கிறோம். அடுத்தது பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய மலக்குமார்களுடைய தலைவர், ஆனால் அவர் எவ்வளோ பணிவோடு நபிகளாருக்கு டீச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தும். அப்போ நம்ம எவ்வளோ தான் கல்வியை கற்றுக்கொண்டாலும் பணிவோடு மக்களுக்கு சொல்லிக்கொண்டோம். எனக்கு எல்லாம் தெரியுன்ற அகம்பாவத்தோடு சொல்லிக்கொள்ளக்கூடாது. அடுத்த ஒன்று அதப். அதாவது எப்படி கேள்வி கேட்கும்போது ஒரு அதபோடு, நல்ல ஒழுக்கத்தோடு கேள்வி கேட்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏனதானெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது நம்மளுடைய உஸ்தாதுமார்கள்கிட்ட. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக நம்ம வந்து நம்பகமானவர்களிடமிருந்து மார்க்க கல்வி எடுக்க வேண்டும் என்பதை இது சொல்லி காட்டுது. ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு நம்பகமான நபர், மலக்குகளின் தலைவர், அல்லாஹ்விடம் மிகவும் நெருக்கத்திற்குரியவர். அவரிடமிருந்து நபிகளார் வந்து அதை கேட்டாங்கன்றதுனால ஆத்தென்டிக் நாலேஜுடைய முக்கியத்துவம் இது தெரிகிறது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக நபிகளாருடைய பணிவு பாருங்க. மறுமை நாளுடைய நேரம் எப்போது நிகழும் என்பது அவங்களுக்கு தெரியாது. அந்த பணிவை அவங்க வெளிப்படுத்துறாங்க பாருங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. அப்போ மார்க்க கல்வியை உடையவர் எப்பவுமே எனக்கு தெரியாத விஷயங்களை தெரியாது என்று சொல்ல வேண்டும். அதான் கல்வியுடைய பாதி. ஸோ மார்க்கத்தில் தர்த்தீபாக ஒருத்தவங்க படிக்கணுன்றது இந்த சூறா சொல்லி காட்டுது. ஃபர்ஸ்ட் இஸ்லாம், அடுத்தது ஈமான், அடுத்தது எக்ஸான். தர்த்தீபாக அவங்க படிக்கணும். எடுத்தவொடனே டாப்புக்கு போய் கஷ்டமான விஷயங்களை படித்துக் கொள்ளக்கூடாது. பேசிக்லேருந்து படிச்சுக்கிட்டு போய் நம்ம ஃபைனல் லெவல் அடைய வேண்டும். அடுத்து ஈமான் எவ்வளவு முக்கியம்
வாழ்க்கையுடைய எல்லா தருணங்கள்லையும் என்பதை இந்த சூரா இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அடுத்து மறுமை நாளை அல்லாஹ் மறைத்து வைத்துள்ளான். அதனுடைய ஒரு ஹிக்மத் என்ன? மனிதர்கள் நிம்மதியாக வாழணும். மறுமை நாள் இப்பதான் வரப்போகுது அப்படின்றால் அவங்க பயத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத் இதுல இருந்து தெரிகிறது. அடுத்தது நல்ல அமல்கள்ல வந்து போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த சூரா சொல்லி காட்டுது. ஏன்னா இதுல வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுல மக்கள் வந்து போட்டி போட்டுக் கொள்வாங்க என்று சொல்லுது. ஸோ அது முக்கியம் இல்லை. துன்யாவுடைய விஷயம் முக்கியம் அல்ல என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுது. நீங்கள் போட்டி போடுவதாக இருந்தால் மறுமையுடைய விஷயத்துல போட்டி போடுங்க என்பதை இந்த ஹதீஸ் வந்து நமக்கு நிறைய படிப்பினைகளோடு சொல்லி காட்டுது. அடுத்த ஒன்று வந்து டீச்சிங் மெத்தட். நிறைய டீச்சிங் மெத்தட் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல நமக்கு கிடைக்கும். தனியாக புத்தகங்களே எழுதியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஒரு ஆசிரியராக என்று. அப்போ டீச்சராக இருக்கக்கூடியவர்கள் இந்த வழிகளை உபயோகப்படுத்தி மாணவர்களுக்கு நன்கு விளங்கப்படுத்த முடியும் என்பதை நம்ம இந்த இதுலேருந்து படித்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக, அதாவது பிள்ளைகள் பெற்றோரிடம் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுது. ஏன்னா வந்து ஒரு அடிமை எஜமானியை பெற்றெடுப்பால் என்று சொல்லுகிறது. இந்த காலத்துல பார்க்கலாம், பிள்ளைங்க மதிக்கிறதே இல்லை பேரண்ட்ஸை, திட்டுவது, ரொம்ப ஏசுவது என்று. அப்படி இருக்கக்கூடாது. இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று அல்லாஹ் இந்த இடத்துல எச்சரிக்கை ஊட்டுகிறான். அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை சொல்லக்கூடியதாக இந்த சூரா இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியல என்றால் நம்ம கேள்வி கேட்டு அதனை வந்து அதை கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டும், எதில் குழப்பம் இருக்கும். அப்போ வந்து நம்ம கேள்வி கேட்பதோட முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. சும்மா சும்மா கேள்வி கேட்கக்கூடாது, முக்கியமான விஷயங்களுக்கு தான் கேட்க வேண்டும்.